சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பெற்றோர்களுடைய பெருமை, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை சிந்தித்து வருகிறோம். நாம் நேற்றைய தினம் இந்த வயதானவர்கள் ஏழ்மையிலே இருக்கின்ற பொழுதிலும் பிள்ளையை நல்லபடியாக கல்லூரிக்கு அனுப்பி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி நல்ல பட்டம் பெற வைத்து சிறந்த உத்தியோகத்திலே சேர்த்து அவனுக்கு வயது வந்ததும் திருமணத்தையும் நடத்தி வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும் என்று எவ்வளவு ஒரு உயர்வாக வீட்டுக்கு வருகின்ற மருமகளை வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வேண்டும் என்று பெருமையாக கூறுகின்ற வழக்கம் சைவத்தமிழ் மக்களிடையே இருக்கிறது. வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். இப்போ சில பேர் வேடிக்கையாக கேட்பார்கள், வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு மகாலட்சுமி எதுக்கு? ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி இருந்தால் போதுமே விளக்கேற்றுறதுக்கு. அந்த விளக்கு ஏற்றுகின்ற சாதாரண விடயம் என்று நாம் எண்ணி விடுவோம். அந்த மணமகளானவள் மருமகளாக வந்து வீட்டிலே விளக்கேற்றுகின்ற பொழுது மகாலட்சுமியாக அவளை பாவிக்கின்ற ஒரு சிறப்பு உயர்வான இடத்திலே பார்க்கின்ற குணாதிசயங்கள் பெற்றோர்களுக்கு அமையும். வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும். எனவே இந்த திருமணம் நிறைவேறி வீட்டுக்கு மருமகள் வந்தாச்சு. இந்த மருமகள் வந்ததும் இங்கே இந்த அப்பா அம்மா, கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாகிவிட்டது, காது சற்று கேட்காது, கண் பார்வை குறைவாக இருக்கும், சற்று நடக்க முடியாது. இவ்வாறு உடல் நல குறைவுகளோடு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். இந்த மருமகளுக்கு மாமன் மாமி. எனவே அவள் பார்க்கிறாள், இந்த வீட்டிலே தன்னுடைய கணவன் பெரிய இடத்திலே பெரிய உத்தியோகம் பார்க்கிறார். அவரை தேடி 4 பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள் வருவார்கள். அப்பொழுது இந்த நாகரிகம் தெரியாத இந்த வயசான அத்தையும் மாமா இங்கே இருக்கின்ற பொழுது சிரமமாக இருக்கும் என்று தலையணை மந்திரம் போடுகிறாள் கணவனுக்கு. இதை எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம்தானே. அவர்கள் இந்த பழைய வீட்டிலேயே அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் வேண்டியதெல்லாம் கொடுப்போம், நேரத்துக்கு நேரம் சாப்பாடை கொடுப்போம் என்று அந்த பழைய குடிசையிலே, இவன் சிறுவனாக இருந்து வளர்ந்த குடிசையிலே இந்த அப்பாவையும் அம்மாவையும் கொண்டே அமர்த்துகிறார். அங்கே கொண்டு போய் மனைவியினுடைய தலையணை மந்திரத்தின் மூலமாக இந்த மகனும் சேர்ந்து அவர்களை பழைய குடிசையிலே அமர வைத்துவிட்டு உணவு உண்பதற்காக 2 கோப்பைகளை கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம்
உணவுகளை கொடுப்பார்கள். அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அந்த மண் குடிசையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே இவ்வாறு நாம் புறந்தள்ளக்கூடாது என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.